பெரிய பாவத்தை பண்ணிவிட்டு 1000 புண்ணியம் பண்ணாலும் பலன் கிடையாது. அதுதான் உண்மை. கரெக்டுங்களா? பெரிய பாவத்தை பண்ணிவிட்டு 1000 புண்ணியம் பண்ணாலும் பலன் கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, அந்த பாவத்துக்கான பலனை அனுபவிச்சு தான் தீரணும். கண்டிப்பாக அனுபவிச்சு தான் தீரணும். இது எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம கண்ணார நிறைய பேர் பார்த்துருப்போம், அதுக்கான பலனை அனுபவிக்கிறதும் பார்த்துருப்போம். என்ன சொல்கிறீங்க? அதனால் புண்ணியத்தை சேர்க்குறீங்களோ இல்லையோ, பாவத்தை சேர்க்காம இருங்க. அதுதான் நல்லது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நமக்கு பின்னால் வர சங்கதிகள் நம்மளால் எந்த ஒரு துயரமும் அனுபவிக்கக்கூடாது. எதுக்காகங்க சாதாரணமாக சொல்கிறாங்க? அதாவது பெற்றவங்க செஞ்ச புண்ணியமும் பாவமும் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு தான் சேரும்னு சொல்லிட்டு எதுக்காக சொல்கிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? சாதாரணமாக சொல்கிறாங்களா? காலங்காலமாக வருதுங்க. அது உண்மை இல்லை. அதெல்லாம் பொய் நினச்சிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் உண்மையான வார்த்தைங்க. அதெல்லாம் அது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, அதாவது பெற்றவங்க செஞ்சுட்டாங்க தப்பு, பெரிய பாவத்தை பெற்றவங்க செஞ்சுட்டாங்க. பிள்ளைங்களுக்கு ஏன் அந்த இது சேருதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே அடித்தா எங்கே வலிக்கும்ன்றது இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும், இந்த கர்மாக்கு தெரியும், இந்த கடவுளுக்கு தெரியும். அதனால் ஒவ்வொரு தப்பும் பண்ணும்போதும், ஒவ்வொரு பாவத்தை பண்ணும்போதும், ஒவ்வொரு விஷயத்த பண்ணும்போதும் ஒரு விஷயத்த மட்டும் யோசிச்சுக்கோங்க. என்றைக்குமே வாழ்க்கையில் நம்ம பண்ணுறதில்ல, நம்ம பிள்ளைங்களுக்கு தான் சேரும்ன்றதை மனசில் வச்சுட்டு பண்ணுங்க. இது எல்லாரையும் நான் சொல்ல, சில பேர் பண்ணுறாங்க இந்த வேலையை. அதனால் பார்த்து கவனமாக இருங்க, சூதனமாக இருங்க. பாவத்தை சேர்க்காதீங்க. புண்ணியத்தை சேர்க்குறீங்களோ இல்லையோ, பாவத்தை சேர்க்காதீங்க. இதை நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். பாவத்தை பண்ணிவிட்டு அதுக்கான பலன் அனுபவிக்கிறவங்கள பார்த்துருக்கேன். அதுக்கான விளைவுலேருந்து மீண்டு வரவே முடியாது, தப்பிக்கவும் முடியாது. அதுதான் உண்மை. அதனால் அதே போல் நம்மளுக்கு பாவத்தை பண்ணிட்டாங்க, நம்மளை ஏமாற்றிட்டாங்க, நம்மளை காயத்தை கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சி உங்களுக்கு பண்ணவங்களை நினச்சி ஃபீல் பண்ணுறதை விட்டு தள்ளுங்க. அதுக்கான பலனை அவங்க அனுபவிப்பாங்க கண்டிப்பாக. அதனால் ஃபீல் பண்ணாது. நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், சும்மா அப்படியே விட்டு தள்ளுங்க. அப்படியே விட்டுட்டு இருந்தாலே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது நடந்தே தீரும். நடக்காமலாம் போகவே போகாது. நடக்காமல் அவங்க உலகத்தை விட்டு போக முடியாது. அதுதான் உண்மை. அதை விட்டுட்டு நம்ம வாழ்க்கை என்னவோ அதை பார்த்துட்டு போகலாம். என்ன சொல்கிறீங்க?